அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யோக பயிற்சியில பார்க்க போற ஆசனத்தின் பெயர் உஸ்திராசனம். இங்கிலீஷ்ல கேமல் போஸ். நீங்க நாள் முழுதும் உட்கார்ந்தே வேலை செஞ்சு உடம்பு ரொம்ப களைச்சு போயிருந்தா உடனே புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த ஆசனத்தை பண்ணலாம். இந்த ஆசனத்துல நம்ம முதுகு தண்டை பின்னாடி வளைக்கிற மாதிரி இருக்கும், அதாவது பேக் பெண்ட். அதனால முதுகு தண்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ இல்ல முட்டியில ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ நீங்க தயவு செஞ்சு இந்த ஆசனத்தை பண்ண வேண்டாம். சரி, இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்ன்ற செயல்முறை விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். நம்ம இந்த ஆசனத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ண போறோம். அதனால எந்த ஸ்டெப்பு உங்களால பண்ண முடியலையோ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்லயே அப்படியே இருந்து மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டுருங்க. இப்படி நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கால்களை எடுத்து வஜ்ராசன நிலைக்கு வந்துக்கோங்க. முதுகு தண்டு எப்பவுமே நேரா தான் இருக்கணும். இப்ப நேரா எந்திரிச்சு முட்டியில வந்துக்கோங்க. கால்களை சேர்த்து வைக்க வேண்டாம். உங்களோட முட்டி தோள்பட்டை கீழே இருக்கணும். கால்கள் கொஞ்சம் விரிச்சு இருந்துக்கணும். இப்ப இந்த நிலையிலேயே நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. உங்களோட இடது கையை லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து முதுகு தண்டை நல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட வலது கையை மேல தூக்கி மேலே பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம 10 கவுண்ட் பண்ண போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வலது கையை அப்படியே பின்னாடி நோக்கி முடிஞ்சால் குதிகால தோணுங்க. இல்ல குதிகால் வரைக்கும் போலையா, இடது கையோட சேர்த்து வச்சு முதுகு தண்டை சப்போர்ட் பண்ணி உங்களோட தலைய பின்னாடி நோக்கி வளைச்சு மேலே பாருங்க. இப்ப குதிகால தொட முடியுன்றவங்க மட்டும் வலது கை எடுத்து குதிகால தொடுங்க. குதிகால தொடுறவங்க மட்டும் இடது கைய ரிலீஸ் பண்ணி இடது கையையும் இடது குதிகாலோட தொடுங்க. கழுத்தை பின்னாடி நோக்கி வளைச்சு பின்னாடி பாருங்க. கழுத்தை தொங்க விட்டுறாதீங்க. கழுத்தை கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க. இந்த நிலையிலேயே 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கைகள் குதிகால இருந்தாலோ முதுகு தண்டுல இருந்தாலோ உங்க வலது கையை எடுத்து மேல் நோக்கி தூக்குங்க. மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப வலது கையை கீழே இருக்குங்க. அதே மாதிரி இடது கைய அப்படியே கீழே இருக்குங்க. முதுகெலும்பு முன்னாடி வளைஞ்சதுனால எப்பவுமே பேலன்ஸ்டா முதுகு தண்டை முன்னாடியும் வளைக்கணும். கைகளை ரைட் சைடு கொண்டு போய் முடிஞ்ச வரைக்கும் நெத்திய கீழே தொட பாருங்க. அப்படியே இந்த நிலையே நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே இடது பக்கம் போய் அதே மாதிரி மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இந்த ஆசனம் உங்க இதயத்தையும் தோள்பட்டையும் நல்லா விரிவடை செய்யும். அதனால ரத்த ஓட்டத்தையும் மூச்சோட்டத்தையும் சரி செய்யும் ஆசனம் இது. முதுகு தண்டை வலுப்படுத்தவும் வளைவு தன்மை அதிகரிக்கவும், அதாவது பிளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும் ஆசனம் இது. நன்றி.